ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மும்பை அணியை வீழ்த்துனதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே நாங்கள் கோப்பை வெல்றதை மட்டும்தான் எங்களோட நோக்கம். இந்த வெற்றியை நாங்கள் பெருசாலாம் செலிப்ரேஷன் பண்ண மாட்டோம். கோப்பையை வென்று எப்போ நான் தோக்கணும் அப்போ தான் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் நான் அப்போ தான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை எதிரான வெற்றி குறித்தும், அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி அணி கண்டிப்பாக ஃபைனல் நாங்கள் வீழ்த்தோன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காருங்க. பஞ்சாப் அணி கேப்டன் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் அதுவும் பத்திரிகையாளர் சந்திப்பில் சவால் விட்டுருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஸ்ரேயஸ் ஐயர் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, மும்பையுடனான போட்டி நாங்கள் ஜெயிச்சது ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். ஏன்னா மும்பை அணி எப்பவுமே ஒரு பெரிய டீம். அந்த டீம் அடித்தது குவாலிஃபை டூவில் நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். இருந்தாலும் என்னோட வேலை இதோட முடியல. இன்னும் இருக்குங்க, ஒரு போட்டி இருக்குது. அந்த போட்டியில் கண்டிப்பாக நாங்கள் நல்லா பண்ணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் என்னோட ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டியிலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். எங்களோட டீம் ரொம்ப அற்புதமான டீம், இளம் வீரர்கள் கொண்ட டீமாக இருக்குது. இந்த டீம் கோப்பை வெல்றதுக்கான தகுதி அணி. கண்டிப்பாக மும்பைக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவங்க கடுமையாக எங்கிட்ட போராடினாங்க. நாங்கள் பேட்டிங் நல்லா பண்ணனால மட்டும்தான் வெற்றி பெற்றோம். கண்டிப்பாக அடுத்த போட்டி எங்களுக்கு முக்கியமான போட்டி. கண்டிப்பாக ஃபைனல் நாங்கள் வீழ்த்தி கோப்பையை தூக்குவோம். நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரேயஸ் ஐயர், பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா தலைவர் ஓப்பனாக சவால் விட்டுருக்காப்புல. எஸ் ஆமாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி கண்டிப்பாக அனல் பறக்கிற இறுதிப் போட்டி நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்குதுங்க. ஒவ்வொரு போட்டியும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த போட்டி ஜெயிச்சா கண்டிப்பாக கோப்பை யாருக்கு ஒரு புது சாம்பியன் நம்ம பார்க்க போகிறோம். யார் புது சாம்பியன், ஆர்சிபியா இல்லை பஞ்சாபான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. என்னோட கமெண்டில் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் நான் போன டைமே மும்பையும் பஞ்சாபும் மோதாத முன்னே சொன்னேன் கண்டிப்பாக பஞ்சாப் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு அது ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்குது. இப்போயும் நான் சொல்கிறேன் ஃபைனல் கண்டிப்பாக பஞ்சாப் தான் வெற்றி பெறுவாங்க. நீ வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள். ஏன்னா நானும் இப்போ ஆர்சிபி ஒன்றும் ஃபார்மில் இல்லாத டீம், நல்ல இல்லை டீம்னு சொல்ல, நல்ல டீம் தான். ஆனால் இருந்தாலும் எனக்கு கணிப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பஞ்சாப் வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. சொல்லுங்கள், வீடியோ பார்க்குற நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க, எந்த டீம் இன்றைக்கி கோப்பை வெல்லும், உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். அதே போல் இன்றைக்கி யார் ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்க, பெர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குது, யார் அதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் ப்ரெடிக்ஷனை போடுங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.